ஸ்ரீகாளஹஸ்தி. ஸ்ரீ அப்படின்னா எட்டுக்கால் பூச்சியை குறிக்கக்கூடியது, காலம் அப்படின்னா பாம்பை குறிக்கக்கூடியது, ஹஸ்தின்னா யானையை குறிக்கக்கூடியது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி, அந்த சர்ப்பம், அந்த யானை, அது மூணும் பூஜை பண்ணியிருக்கு. அதாவது சின்ன உயிராக இருக்கிறதுலேருந்து பெரிய உயிர் வரைக்கும் அங்கே பூஜை பண்ணியிருக்கு. அப்பேற்பட்ட க்ஷேத்திரம். அதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, ஒரு பாமரன், ஒரு வேடன், அவனுக்கு சதையால் வளர்ந்த இந்த சரீரம் சதையை சாப்பிட்டே வளரக்கூடியது. 6 நாளில் 63 நாயன்மாரில் தரிசனம் கொடுத்த பெரிய ஒரு பகவான் அங்கே காலத்தீஸ்வரர். தீர்த்தத்துக்கு பேர் என்னென்னா பொன்முகிலி ஆறுன்னு பேர், ஸ்வர்ணமுகின்னு பேர். அதுக்கு பொன்முகிலி ஆறு கங்கைக்கு சமமானது. அங்கே இருக்கிறது தான் அம்பாளாக்கு பூஜையாக, அங்கே இருக்கிற சிலாவை தான் எடுத்து வச்சு பூஜை பண்ணுறோம். எப்படி நர்மதா பானத்தை பரமேஸ்வரனாகவும், கண்டகி நதியில் வரக்கூடியதை சாலிகிராமத்தை மகாவிஷ்ணுவாகவும் எடுத்துக்கிற மாதிரி இங்கே இருக்கிற ஸ்வர்ணமுகியில் இருக்கக்கூடிய சிலா கல்லை தான் நம்ம அம்பாளா ஸ்வர்ணமுகின்னு பூஜை பண்ணுறோம். அப்பேற்பட்ட